நம்ம வீட்டில் இவ்வளோ சூப்பராக கேக் உண்டாக்கலாம்னா கண்டிப்பாக உண்டாக்கலாங்க. பேக்கிங்லாம் படிக்க போணுச்சுன்னா இப்போ தான் யூடியூப்லேயே எல்லா கிளாஸும் இருக்குதுங்க. இது போல் நானும் தெரிஞ்சுக்கணும் தாங்க. இது நான் கேக்கு பாயில் பண்ணி குக்கரில் பாயில் பண்ணதாங்க. இதை எடுத்து நம்ம க்ரீம் அடித்து ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்க செட் ஆகட்டுன்னு. செட் ஆகிற பின்னாடி எடுத்து தாங்க மேலே டிசைன் பண்ணிக்கணும். ஒரு சிம்பிளான டிசைன், அதிகமாக எங்கிட்ட நாசில் இல்லைங்க, ஒரே நாசில் தான் இருக்குங்க. பைப்பை பேக வச்சு இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். மேலே வந்துட்டு சாக்லேட்டு மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நமக்கு தேவையான, அதாவது பைப்பை பேக்கில் சின்ன ஹோல்ஸ் போட்டு நான் இது பேர் எழுதுந்தாங்க. அவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு எனக்கு வீட்டுக்கு தேவையான கேக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் நான் செய்கிறோண்டு இது போல் நான் செஞ்சுருக்கேங்க. இது போல் உங்கள் வீட்டிலே உங்கள் குழந்தைங்க பர்த்டேக்கு கண்டிப்பாக நீங்கள் கூட செய்ய முடியுங்க. வெளியில் வாங்கி நம்ம பயந்து சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே நம்ம சூப்பராக கேக் செய்யலாங்க. இது கேக்கு செய்கிறதுக்கு அதிகமான மெஷர்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க. நமக்கு தேவையானது மைதா, முட்டை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், க்ரீம், தேவையான குக்கர் பவுடர், இவ்வளோ தாங்க. சூப்பரான கேக்கு ரெடி. உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.